நான் கடவுள்களை எல்லாம் தூசிக்கிறேன் என்று பிரச்சாரம் செய்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எனக்கு எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபியினுடைய வேட்பாளர் ஒவ்வொரு கிராமத்திலேயும் போய் நான் இந்துக்கு விரோதி என்று சொன்னார்கள். அப்படி இருந்தும் என்ன காரணத்தினாலும் நீலகிரி மக்கள் என்னை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். எந்த சொத்தும் டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் போன சொத்தோ வெள்ளைக்காரன் அடித்த கொள்ளையோ எங்கள் சொத்து அல்ல, அது அவளுக்கு போக வேண்டிய சொத்தை அவர்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஸ்ரீரங்கம் கோயிலே திருமங்கை ஆழ்வார் புத்தர் சிலையை கட்டித்தான் கொண்டு போனார். முழு தங்க சிலையை புத்தர் சிலையை எடுத்துக்கொண்டு போய் அதை உருக்கி விற்றுதான் இன்றைக்கு ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறது. இதை சொன்னால் நான் பெருமாளுக்கு எதிரின்றோம். வரலாற்று உண்மையை சொன்னால் நான் கடவுளுக்கு எதிரி. ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய சிலை ஏன் கொண்டாடுகிறார் என்றால், காந்தி இறந்ததற்கு பிறகும் கொல்லப்பட்டதற்கு பிறகும் ஆர்எஸ்எஸ் காரர்களை இந்து மகாசபையில் இருக்கிறவர்களை காங்கிரஸிலே சேர்த்துக் கொள்ளலாம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்த போது அதை முறியடித்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. காந்தி கஸ்தூரிபாவோட வராங்க வீட்டுக்கு. இப்ப திண்ணையில் இடம் இல்லை, பெட்ரூம் வரைக்கும் போயிடுச்சு. தேசபிதா காந்தியை திண்ணையில் இருந்து படுக்கை இறக்கி கொண்டு போன பெருமை திராவிட இயக்கத்துக்கு தான் உண்டே தவிர காங்கிரஸுக்கு இல்லை. எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு, எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். உள்ளபடியே ஒரு மிக மோசமான அழுத்தமான சூழலில் இந்த தேசம் சிக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கின்ற மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழ்நாடும், அந்த தமிழ்நாட்டிலேயே சென்னையிலே முதல் கருத்தரங்கத்தை தொடக்கி வைத்திருக்கிற பெருமை இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்கின்ற இந்த அமைப்பிற்கு இருக்கிறது என்று எண்ணுகிற போது, இது வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மட்டுமல்ல, வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்று சொல்லக்கூடிய குரலற்றவர்களின் குரலாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை பாராட்டுதலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு குரலை எடுப்பதற்கே ஒரு மன வலிமை வேண்டும். இந்த முறை நாடாளுமன்றத்திலே நான் 6வது முறையாக வெற்றி பெற்று போன போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற என்னுடைய தனிப்பட்ட நண்பர்கள் என்னிடத்திலே கேட்ட கேள்வி, நீ எப்படி வெற்றி பெற்று வந்தாய், உனக்கெல்லாமா இன்னும் ஓட்டு போடுகிறார்கள்? ஏன்னா இப்போ தோழர் சொன்னார்ல, இப்படி பேசுகிறவர், அவர் சொன்னார்ல, முடிஞ்சால் பெரியாரை சொல்லி வச்சுட்டு வான்ட்டு. நான் பெரியாரை சொல்லிட்டு தான் ஓட்டு கேட்டு வந்துருக்கேன். நான் நாத்திகன் என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்னை இந்துக்கு விரோதி என்று விளம்பரப்படுத்தினார்கள். நான் கடவுள்களை எல்லாம் தூசிக்கிறேன் என்று பிரச்சாரம் செய்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எனக்கு எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபியினுடைய வேட்பாளர் ஒவ்வொரு கிராமத்திலேயும் போய் நான் இந்துக்கு விரோதி என்று சொன்னார்கள். அப்படி இருந்தும் என்ன காரணத்தினாலும் நீலகிரி மக்கள் என்னை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இவையெல்லாம் வடநாட்டிலே சாத்தியமே இல்லை. எப்படி முடிகிறது என்று கேட்கிறார்கள். ஆனால் எனக்கு இருக்கின்ற வருத்தம், பயமெல்லாம் இப்படி சொல்லிக்கொண்டே எங்கே நாம் பின்தங்கி விடுவோமோ என்கின்ற பயம் இருக்கிற காரணத்தினால்தான் அந்த பயத்தை போக்குகின்ற ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நண்பர்களை நான் எண்ணி எண்ணி இருமாப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இங்கே சொன்னார்கள், ஒருவேளை அவரையும் அறியாமல் எங்கேயோ ஒரு குறுகுறுப்பு, நாம் ஒரு கிறிஸ்துவர், வெள்ளைக்காரர்களை பாராட்டிவிடக்கூடாது அதிகமாக என்று ட்ரில்லியன் கணக்கில் இங்கிருந்து சொத்துக்களை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்தார்கள் என்றார்கள். இது குறித்து சசி தரூர் புத்தகம் எழுதியிருக்கிறார். சசி தரூருக்கும் எனக்கும் ஆளுங்கட்சிக்குள்ளேயே சண்டை வரும். அவர் ஒரு பெரிய புத்தகத்தை எழுதினார், அங்கேயே போய் பேசினார். ஆக்ஸ்போர்டில் நான் அங்கே இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து வைத்து பேசினார். எங்கள் நாட்டை எப்படியெல்லாம் கொள்ளையடித்தீர்கள் தெரியுமா? நான் இப்போ லண்டன் போயிருந்தேன், என்னை வேற ஒரு கல்லூரியில் கூப்பிட்டுருந்தாங்க. பேசி முடித்த உடனே உங்கள் ஊர் சசி தரூர் இப்படி பேசியிருக்காரு, அவங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன். என்னன்னு கேட்டாங்க, அடிச்சுட்டு போன அவ்வளோ ட்ரில்லியன் பணமும் இங்கே இருக்கிற வளமும் மரங்கள் உள்ளிட்ட கனிம வளங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனாங்களே, அதில் ஏதாவது ஒரு துளி தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தவனுக்கு சம்மந்தம் உண்டா? யாருக்காவது உண்டா? அந்த சொத்தெல்லாம் எங்கள் வீட்டு சொத்தா? அந்த சொத்து இங்கே இருந்திருந்தா எங்களுக்கு கிடச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது.
எந்த சொத்தும் டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் போன சொத்தோ வெள்ளைக்காரர்கள் அடித்த கொள்ளையோ எங்கள் சொத்தல்ல, அது அவளுக்கு போக வேண்டிய சொத்தை அவர்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது எங்களுக்கு என்ன இல்லையோ அந்த கல்வியை, அந்த சுகாதாரத்தை, அந்த நாகரிகமான வாழ்க்கையை அவன் கொடுத்தான். எவனுடைய சொத்தோ கொள்ளை போவதற்கு என்னிடத்தில் கேட்காதே, எனக்கு கொடுத்த சொத்தில் தான் நான் கணக்கு பார்க்கிறேன். எனவே வெள்ளைக்காரன் எனக்கு வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார். 108 காசு சொன்னார் என்ன பெட்ரோல் போன்ஸ். எதுக்கு 108 காசு ஒரு முஸ்லீம்? ஸ்ரீரங்கம் கோயிலே திருமங்கை ஆழ்வார் புத்தர் சிலையை கட்டி தான் கொண்டு போனார். முழு தங்க சிலையை, புத்தர் சிலையை எடுத்துக்கொண்டு போய் அதை உருக்கி விற்றுதான் இன்றைக்கு ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறது. இதை சொன்னால் நான் பெருமாளுக்கு எதிரின்றோம். வரலாற்று உண்மையை சொன்னால் நான் கடவுளுக்கு எதிரி. என்ன நடக்கிறது என்றால், இந்த அரசியல் சட்டம் வந்தபோது அரசியல் நிர்ணய சபையில் என்னென்னலாம் பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாறுபட்ட கருத்துகள் நிறைய இருக்கிறது. வல்லபாய் பட்டேலை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. நானே கூட தேடினேன். அரசியல் பிரிவு 370 விவாதத்துக்கு வந்தபோது என்னால் பேச முடியவில்லை. என்ன டிஆர் பாலு பேசியதால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அன்றைக்கு நேரு மீது வைக்கப்பட்ட அவதூறுகளை எண்ணி 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 இரவு பகலெல்லாம் நான் தேடி பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. பிரதமராக இருக்கிற நேரு வெளிநாட்டிலே இருக்கிறார். எந்த காந்தியை கொன்றார்களோ அந்த RSS காரர்களை மீண்டும் காங்கிரஸில் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தை வல்லபாய் பட்டேல் முன்மொழிகிறார். இவர்களுக்கு என்ன பாசம் வல்லபாய் பட்டேல் மேலே? வல்லபாய் பட்டேல் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சமஸ்தானங்களை இணைப்பதில் அவருக்கு இருக்கிற பங்கு பெரும் பங்கு. ஆனால் நேரு இல்லாமல் அவர் மட்டுமே இணைத்து விட்டதை போலவும், அது எப்படி டெப்டி பிரைம் மினிஸ்டர் கேன் ஆக்ட் வித்தவுட் தி நாலேஜ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்? எப்படிலாம் சொல்கிறான் பாருங்க. எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணாங்க. ஏன் அவருக்கு இவ்வளோ பெரிய சிலை ஏன் கொண்டாடுகிறார் என்றால், காந்தி இறந்ததற்கு பிறகும் கொல்லப்பட்டதற்கு பிறகும் RSS காரர்களை, இந்து மகாசபையில் இருக்கிறவர்களை காங்கிரஸிலே சேர்த்து கொள்ளலாம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தபோது அதை முறியடித்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. எவ்வளவு பெரிய போராட்டங்கள். சோமநாதர் ஆலயத்தை நாங்கள் கஜானாவிலே கட்டித்தருவோம், இஸ்லாமியர்கள் படையெடுத்தார் என்று சொன்னபோது முடியாது என்று மறுத்தவர் அவர். இன்னும் சொல்ல போனால் காந்திக்கு ஒரு ஞானம் வந்ததே தமிழ்நாட்டை பார்த்து தான். 1932 வரை இந்த சென்னைக்கு அவ்வளவு பெரிய காந்தி வந்தால், மயிலாப்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த சீனிவாச ஐயங்கார் வீட்டு திண்ணையில் தான் அவருக்கு இடம். கோளையில் தான் தண்ணீர். 32 அது திரும்ப 42 வராரு. 42 வருகிற போதெல்லாம் சுயமரியாதைக்கு ஐயா கையில் எடுத்துட்டார். ஐயா சாட்டையை கையில் எடுத்த உடனே காந்தி கஸ்தூரிபாவோட வராங்க வீட்டுக்கு. இப்போ திண்ணையில் இடம் இல்லை, பெட்ரூம் வரைக்கும் போயிடுச்சு. தேசபிதா காந்தியை திண்ணையில் இருந்து படுக்கை இறக்கி கொண்டு போன பெருமை திராவிட இயக்கத்துக்கு தான் உண்டே தவிர காங்கிரஸுக்கு இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் நேராக காங்கிரஸில் இருந்த அந்த மதவாதிகளையும் பார்க்குறேன். காங்கிரஸுக்குள்ளே இருந்த புருஷோத்தம டாண்டனாக இருந்தாலும், அந்த பெரிய பெரிய இந்து மதவாதிகள்லாம் இருந்தாங்கல்ல, அவர்களெல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு ராகுல் காந்தியை பார்க்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கு ராகுல் காந்தி காந்திக்கு பேரனா நேருவுக்கு பேரனான்னு தெரியாது. அவர் இன்றைக்கு பெரியாரின் பேரனாக இருக்கிறார். செக்யூலரிசம் பேசுகிறார். என்ன புத்தகம் படிக்கலாம் என்று எங்களை எல்லாம் கேட்கிறார். நாங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது நாட்டில் பெரும்பான்மையாக காங்கிரஸ் வருமா என்பதல்ல. ஆனால் இன்னமும் நம்பிக்கை ஒளியை ராகுல் காந்தி மூலமாக, காங்கிரஸ் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இஸ்லாமியர்கள் என்றால் இந்த தேசத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று அதை சொல்லுவதற்கு நமக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை. நீங்கள் பகத்சிங்கை பற்றி பேசுகிறீங்களே, பகத்சிங்கை பேசுகிறீங்க, யாரோ பற்றி பேசுகிறீங்க, வீர சவர்கரை பேசுங்க. ஏன் அஷ்ஃபா உல்லா கான் ஒரு போராளி இருந்தார். அஷ்ஃபா உல்லா கான் ஒரு போராளி, வெறும் 26 வயசு. அன்றைக்கு ரிசர்வ் பேங்கினுடைய பணத்தை வைத்திருக்கின்ற ஒரு பெரிய வங்கியில் கொக்காரி டக்காய்டி, அந்த பெரிய வங்கியில் கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து ஆயுதங்களை வாங்கி போராட்டத்திற்காக பயன்படுத்தி பிடிபட்டு தூக்கு தண்டனை அனுப்பித்த ஒரு கைதி. சாகர் போது என்ன சொன்னான்? என்னால் சுதந்திர இந்தியாவை பார்க்க முடியவில்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றேனும் ஒரு நாள் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இந்தியர்களும் சேர்ந்து ஒரு உன்னதமான இந்தியாவை உருவாக்குகிற போது அந்த இந்தியாவை நான் எங்கிருந்தாவது பார்த்து கொண்டிருப்பேன்னு சொன்னேன். அப்போ இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், வெள்ளைக்காரர்கள் சுதந்திரத்தை கொடுத்துட்டு வெளியே போகும்போது என்ன சொன்னாங்க? அவர்கள் அதிகாரத்தின் கீழே இந்தியாவை வைத்திருந்தார்கள்.
இந்தியா வந்து ஒருங்கிணைச்சது பை ஃபோர்ஸ், அடக்குமுறை. ஒரு விதத்தில் ஒரு நாடு கட்டமைப்புக்கு வந்தது ஒரு டெரிட்டோரியல் நேஷனலிசம், அது பொய் தான். தேசியவாதம் என்பது இப்போ நேற்று வரைக்கும் திருப்பதி, இன்னைக்கு திருப்பதி நம்மளோட இருந்துச்சு தமிழ்நாடு, இன்னைக்கு போயிடுச்சு. உங்களுக்கு என்ன உடனே தேசியம் வந்துருச்சா? நமக்கு தமிழ்நாடுன்னு வந்துருச்சா? பாவாணர் தான் சொல்லுவார், எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு, எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். நீ கன்னியாகுமரியை சேர்த்துக்கிட்டு தமிழ்நாடு, தேவிகுளமும் பீர்மோடும் தமிழ்நாடு, பிரிச்சுக்கிட்டான் போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த டெரிட்டோரியல் நேஷனலிசம்ங்கிறது நம்மளாக கட்டமைப்பு கொண்டது உண்மை அல்ல, அது தேவை, அவ்வளோதான். மொழிவழி தேசியம் உண்மை. ஆனால் எத்தனை மொழிகள் இந்தியாவில், எவ்வளவு பழக்க வழக்கம், எவ்வளவு உடை. தமிழ்நாட்டில் போடுற உடையை வந்து மணிப்பூரில் போடுறானா, காஷ்மீரில் சாப்பிட்றோம், இங்கே சாப்பிட்றானா? அப்போ உணவு, உடை, பழக்க வழக்கம், திருமண முறை எல்லாம் வேறுபடுகிறது. இந்த வேறுபாடுகளை ஒற்றுமையாக கொண்டு வருவது எப்படி என்பதிலே தான் பெரிய சிக்கல் அரசியல் நிர்ணய சபையில். We have to admit all the cultures which are having inconsistency between them. வேற்றுமை மிக்க ஒரு நாட்டை எப்படி கொண்டு வந்தா? நேரு காயின் பண்ணார், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமைகளை அங்கீகரிக்க வேணும். ஒருவேளை மருதையன் அவர்களுக்கு வந்து உடல்நிலை காரணமாகவோ அல்லது மூப்பு காரணமாகவோ நான் மாமிசம் சாப்பிடவில்லை என்ற வீட்டுக்கு வந்தால் நான் கண்டிப்பாக போய் ஒரு ஐயோ மாமிசம் சாப்பிட மாட்டாரே, அவருக்காக புடலை வாங்கிட்டு வா, அவருக்காக பாவக்காய் வாங்கிட்டோன்னு சொல்லணும். அதை தான் அவருக்கு நான் பரிமாறணும். அவர் வீட்டுக்கு நான் பார்க்குற போது எனக்கு எல்லா கறியும் பிடிக்கும், என்ன கறின்னு கேட்டு 10 கறி வாங்கிட்டு வந்து வச்சுங்க. அப்போ என்னுடைய வேற்றுமையை அவர் அங்கீகரிக்கிற போது தான் மருதையனுக்கும் எனக்கும் உறவு வலுப்படும். அதுதான் ஒற்றுமை. இவன் கொண்டு வர தத்துவம் என்னன்னா, என் வீட்டில் இதான் இருக்கும், நீ சாப்பிடலன்னு உதப்பேன், என் வீட்டில் நீ சாப்பிடலன்னு நீ மனுஷனே இல்லை. இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை இன்றைக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது சப்கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ், சிறுபான்மை மக்களுக்கான உபக்குழு ஒன்று வச்சாங்க. அதுக்கு தலைவர் யார் தெரியுமா? சர்தார் வல்லபாய் பட்டேல். எடுத்து படிச்சு பாருங்க, அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் தான் இந்தியாவை பற்றி கரெக்டாக அசஸ் பண்ண கொஞ்சம் தீவிரவாதி, கொஞ்சம் அதிகமாக பேசுவார். சுதந்திரம் கொடுக்காதனர். இஃப் யூ ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீடம் டு தி இந்தியா, டேக் இட் கிராண்டட், இந்தியா வில் பி ரூல்டு பை ராஸ்கல்ஸ் அண்ட் பூட்லக்கர்ஸ். இந்தியா வில் பி ரூல்டு பை ராஸ்கல்ஸ் அண்ட் பூட்லக்கர்ஸ். பூட்லக்கர்ஸ்னார். ஏன் நேருலாம் நம்மளிங்கனார். நேரு இருக்காரு, காந்தி இருக்காரு. நாங்கள் நேருவும் காந்தி எங்கள்கிட்ட படித்தார், அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு வரணும் எப்படி இருப்பான்னு கேட்டார். இப்போ நான் பொறுப்பு இல்லை, ஏதாவது பேசுனீங்கன்னா. வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொன்னார் என்றால், மேற்கத்திய கல்வியை நேருவும் காந்தியும் படித்து இங்கிருந்து போயிருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிற வரை எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இந்தியாவை அதற்கு பிறகு வருகிறவர்கள் எப்படி இருப்பான்னு பார்க்கிறேன். அவர்களுக்கு இந்த நாட்டை ஆள தெரியாது, ராஸ்கல்ஸாக இருப்பான், என்னென்னோ சொன்னார். நான் பொறுப்பு இல்லை. அவையெல்லாம் உண்மையோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? 1900 அரசியல் நிர்ணய சபையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு தேடி 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 கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் அவருக்கு எல்லா பாதுகாப்பு இருக்குது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதிலே கூட சில இடங்களில் சங்கராச்சாரியர்கள் ஈடுபட்டு கொஞ்சம் மத நம்பிக்கையெல்லாம் காப்பாற்றுவதற்கு புண்படக்கூடாது, மொராலிட்டி அண்ட் பப்ளிக் ஆர்டர். அதனால தானே எச்சி இலையில் உருண்டாது பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டிங்கிறீங்க. எச்சி இலையில் உருள்றது பப்ளிக் மொராலிட்டின்னா சொல்கிற ஆளுக்கு என்ன மொராலிட்டின்னு எனக்கு தெரியல. மைக்கேல் பட்டியில் மதம் மாற்றங்கிறீங்க, சிபிஐ ஒப்படைக்கிறீங்க, சிபிஐ இல்லைங்குது, உள்ளே எழுதின ஜட்ஜ் என்ன பண்ணுறது? என்ன நடக்கிறது என்றால், அரசியல் சட்டம் மட்டுமல்ல, அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா நிறுவனங்களையும் சிதைக்கிறார்கள். ஹிட்லர் தோத்து போனார், அவருடைய தோல்விக்கு என்ன காரணமோ அதையெல்லாம் கண்டுபிடித்து அந்த தோல்வி வராமல் பார்த்து கொண்டே முன்னேறுகின்ற ஒரு மோசமான பாசிச ஆட்சியை நாம் பெற்றிருக்கிறோம். ஹிட்லரோட ஒஸ்ட். ஹிட்லர் எதெல்லாம் தவறினாரு? இன்ஸ்டிடியூஷன் மெக்கானிசத்தில் கை வைக்கல அவர் கூட. ஆனால் இன்றைக்கி என்ன, இப்போ நீங்கள் சொன்னீங்களே பிபிசியில் மாட்டிக்கிட்டாருன்னு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பிபிசியில் மாட்டுறாரு இல்லையோ, ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் லா நான் சொல்கிறேன். ஆனால் வீட்டினுக்கு தெரியும், 4 பேர் 5 பேர் செஞ்சு ஒரு பெஞ்சில் உட்காந்தா ஜட்ஜ்மெண்ட் எழுதுனா 2 பேர் டிசன் நோட் கொடுக்கலாம், இல்லைனா ஒருத்தர் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா யுனானிம்ஸாக கொடுக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் யுனானிம்ஸாக இருக்கலாம், 5ல் 2 பேர் பிரிஞ்சு இருக்கலாம், 3 பேர் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எழுதுன யாருன்னு அதில் இருக்கணும். 5 பேர் எழுதுனா இது ஒரு பெஞ்சுன்னு வச்சுக்கிங்க, இந்த 5 பேர் சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க.
ஒன்று பீட்டர் கையெழுத்து போடணும், இல்லைன்னா மருதன் கையெழுத்து போடணும், இல்லைன்னா எல்லாரும் கையெழுத்தே இல்லாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. கையெழுத்தே இல்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட் நெவர் இன் தி ஜுடிஷியரி. உச்சநீதிமன்றத்தினுடைய பெரு அமர்வு யாருமே இல்லாமல் ஒரு கையெழுத்து, எல்லாரும் ஒரே மாதிரி கையெழுத்து போட்டு அனுப்புறாங்க. யார் எழுதுனா? ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட்? இட் வாஸ் நெவர் டிஸ்க்ளோஸ்ட் in spite of the demand which was made in the public. கற்றறிந்த வழக்கறிஞர்கள் கேட்டாங்க, யார் ஜட்ஜ்மெண்ட் எழுதுனது? கடைசியாக தான் முடிவு வந்துச்சு, கடவுள் சொன்னார், நாங்கள் எழுதினோம். பெரியார் கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்வதற்கு 1000 காரணம் என்று நினைத்தோம். ஆனால் சந்திரசூட் தான் சரியான காரணத்தை சொல்லியிருக்கிறார். அப்ப அரசியல் சட்டத்தின் நிர்ணய சபையில் தாழ்த்தப்பட்டவனுக்கு என்ன பாதுகாப்பு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பின்னாலே என்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அதையெல்லாம் எண்ணி தான் அம்பேத்கர் நேஷனல் பேக்வர்ட் கமிஷன் ஒன்று கொண்டு வந்தார். அந்த கமிஷனை ஏன் நேரு அமைக்கலாங்கிறதுக்காக தான் ரெசிக்னேஷன் ஒரு காரணம், ஹிந்து கோட் பில் ஒரு காரணம். தாழ்த்தப்பட்டவர்களைப் போல பிற்படுத்தப்பட்டவர்கள் வன்னியரா, கல்லரா, மறவரா, முதலியாரா, செட்டியாரா அவர்களும் படிக்காம தான் இருக்காங்க. சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு தான் அவங்களும். ஆனால் எனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பேர், எனக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னு கேட்டால், ஷெட்யூல் காஸ்ட் யாருன்னு வெள்ளக்காரன் எழுதி வச்சுட்டான். இட் வாஸ் ஈஸி டு மீ டு அக்செப்ட் தி டேபிள் விச் வாஸ் கிவன் பை பிரிட்டிஷ். யார் அன்சியபிள், யார் அன்டச்சபிள், யார் அன்அப்ரோச்சபிள், நெருங்கக்கூடாதவர்கள், பார்க்கக்கூடாதவர்கள், தொடக்கூடாதவர்கள் யார் என்பதை வெள்ளைக்காரன் எழுதி வச்சிருந்தான். பட்டியலிங் இருந்துச்சு. ஏன்னா ஊருக்கு வெளியே இருந்தான், அவன்லாம் பறையராக, பல்லராக, அருந்தியராக இருந்தான். அப்போ அவனெல்லாம் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலினம். அந்த பட்டியலினத்தை போலவே தீண்டாமைக்கு அப்பாற்பட்டு கல்வியில் பின்தங்கி இருக்கின்ற, சமூகத்தில் பின்தங்கி இருக்கிற வன்னியர் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, முதலியார் இருக்கிறாங்க, நாடார் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சட்டம் இயற்றியவர் அம்பேத்கர். அதை ஏன் செய்யலன்னு கேட்டதுனால தான் வெளியே போனார். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமே அம்பேத்கர் எழுதி வாக்குவாங்க. ஆக எவ்வளவு எல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் அம்பேத்கரும், நேருவும், காந்தியும். அன்றைக்கு இருக்கிற யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க, அரசியல் சட்டத்தில் இருந்த முற்போக்குவாதிகள் எல்லாம் என்ன காரணம் என்றால், வெள்ளைக்காரன் ஒரு விசைக்கின் கீழ் நம்ம வைத்திருந்தான், சுதந்திரமாக இல்லை. ஆனால் சுதந்திரமாக, தன்னிச்சையாக, அன்போடு, ஒருமைப்பாட்டோடு, பரஸ்பர மரியாதையோடு, நட்போடு இருக்க வேண்டும் என்றால் இந்த அரசியல் சட்டம் தேவை என்று கொண்டு வந்ததுதான் இந்திய அரசியல் சட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.